பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெரும் ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு 32 கிராமங்களில் சொத்து இருந்தது. 32 கிராம சொத்துக்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமானது. அந்த 32 கிராம சொத்துக்கள் எந்த ஊர் என்பதை பார்க்கலாம். கமுதி வட்டத்தில் உட்கடை கல்லுப்பட்டி, உட்கடை காவல்பட்டி, மேலராம நதி, தவசிக்குறிச்சி, பசும்பொன், செய்யாமங்கலம், கோழிக்கொத்தி, நல்லூர் கூரிக்கோட்டம், காடமங்கலம், அபிராமம் தெரு, பாக்குவெட்டி, ஆலையூர், காட்டுப்பக்குளம், பெரிய உடையநாதபுரம், நல்லூர் நெடுங்குளம், கீழமுடி மன்னார்கோட்டை, வளைய முக்குளம், குறைய ராசித்தான், வேதபுரம் செட்டிக்குளம், காட்டு சோடையந்தல், தனாமடை, மணியக்காரன்பட்டி, செம்பைக்குளம், நகரத்தார் குறிச்சி, கீழராம நதி, காக்குகுடி, மண்டல மாணிக்கம். இந்த 27 ஊர்கள் கமுதி வட்டத்தில் இருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமான ஊர்கள். அதேபோன்று திருச்சுழி வட்டத்தில் பல ஊர்கள் உள்ளன, அதையும் காணலாம். சிட்ட வண்ணாங்குளம், நரிக்குடி, புளிச்சிக்குளம், வி மணக்குளம் போன்ற ஊர்கள் திருச்சுழி வட்டத்தில் தேவருக்கு இருக்கக்கூடிய சொந்த ஊர்கள். அருப்புக்கோட்டை வட்டத்தில் மேல பார்க்குளம் என்ற ஊரும் இருந்திருக்கிறது. இவ்வாறு 32 கிராமம் அனைத்தும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமானது. இதில் மொத்தம் நஞ்சை புஞ்சை நிலங்களின் அளவு 1832 ஏக்கர் 63 சென்ட். 1 ஏக்கரை வைத்துக்கொண்டே கிராமங்களில் ஆடுகிற விவசாய பெருமக்களின் ஆட்டமே பெரும் ஆட்டமாக இருக்கும். ஆனால் 32 கிராமத்து இடங்களை கிட்டத்தட்ட 1832 ஏக்கர் வைத்திருக்கிற ஜமீன்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மிகவும் தன்மையுடன் பெருந்தன்மையுடன் நடந்தவர். இந்த சொத்துக்களை 16 பாகங்களாக பிரித்து தன்னுடன் பணியில் இருந்த விசுவாசமாக இருந்த உறவினர்களுக்கும் அதே போன்று பிற சாதியினருக்கும் குறிப்பாக அரிஜன மக்களுக்கும் எழுதி கொடுத்த உலகத்திலே ஒரே ஒரு மகான் யார் என்றால் அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். இதிலிருந்தே தெரியும், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எந்த ஆசையும் இல்லாமல் வாழ்ந்த மாபெரும் கடவுள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது. அதனால தான் பசும்பொன்னில் அவரை கடவுளாக, குலசாமியாக முக்குல தேவர் சமுதாய மக்கள் வணங்க ஆரம்பித்திருக்கின்றனர். தேவர் சமுதாய மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களும் அரசியல் தலைவர்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கொண்டாட காரணம், இவர் போன்ற ஒரு உத்தம தலைவர் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் நிஜ வாழ்க்கையிலும் உலகத்தில் ஒருவர் கூட இல்லை என்பதுதான் சரித்திரம்.